வணக்கம். நான் உங்கள் புவன்ஜி பரத். விவாத மேடை வெறும் ஆடியோ பதிவா வெளியிட்டு வரேன். இது குறித்து சில கேள்விகள் எழுப்பப்படுது. ஆரம்ப கட்டத்தில் என்னோட சேனல்ல இருந்து ஃபாலோல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். விவாத மேடை வீடியோ பதிவுல தான் நான் வெளியிட்டு இருந்தேன். ஆடியோ பதிவில் வெளியிடுவதற்கான காரணம் என்னோட பொருளாதார சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கான வருவாய் எனக்கு இதுவரை இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால இந்த விமர்சனங்களுக்கு நான் இப்போதைக்கு பதில் கூற முடியாது. மிக விரைவில் வீடியோ பதிவுக்கு திரும்புவேன் என்ற நம்பிக்கையோடு இன்று தொடங்குகிறேன். இன்றைய விவாத மேடையில நான் முக்கியமா எடுத்திருக்கிற ஏற்கனவே நான் தெரிவிச்சு இருந்த ஒரு செய்தி குறிப்பு இன்னைக்கு வெளியிட்டிருந்தோம். அதுல பொதுக்குழுல நடந்த தலைவர்கள் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறதுல ஒரு 3 தலைவர்களை குறிப்பிட்டு பேசினேன். அதுல முதலாவதாக வளர்மதி அவர்களுக்கு நான் கேள்வி கேட்க விருப்பப்படுறேன். வளர்மதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1996ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கில் சின்னம்மா அப்ரூவர் ஆகியிருந்தால் அம்மாவும் இருந்திருக்க மாட்டார், அதிமுகவும் இருந்திருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிந்து பேசினாரா வளர்மதி. இந்த வார்த்தையை கேட்கிறப்ப அவ்வளவு கோபம் எனக்கு வந்தது. நான் அதிமுகவின் இன்றைய உறுப்பினர் அல்ல. ஆனால் அரை நூற்றாண்டு காலமாக தன் வாழ்நாளில் போராட்டங்களை மட்டுமே சந்தித்து அதை ஒரு வெற்றிகரமாக முடித்து வாழ்வை முடித்த ஒரு தலைவர் அவர். அவங்க மேல எனக்கு என்னைக்குமே ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. அவங்களோட மரணத்தில் கூட நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க மரணம் அடையும் போது எந்த ஒரு வழக்கிலும், தன் மீது சுமத்தப்பட்ட எந்த ஒரு வழக்கிலும் குற்றவாளியாக அவர் சாகவில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் நிரபராதி என்றுதான் அவர் இறந்திருக்காரு. அதுக்கு மேல்முறையீடு வழக்கு இன்னும் தீர்ப்பு வரல. தன் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்திலையும் தைரியமா துணிச்சலா எதிர்த்து நின்று தன்னை நிரபராதி அப்படின்னு சந்திச்சுட்டு போராடி ஜெயிச்சுட்டு போனவங்க. அவங்க இந்த அரை நூற்றாண்டு காலத்துல திரை உலகமா இருக்கட்டும், அரசியல் வாழ்வா இருக்கட்டும், இரண்டிலும் அவங்க என்னென்ன மாதிரி இன்னல்களை சந்திச்சாங்க அப்படிங்கறத யாருமே குறைச்சி பேச முடியாது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நம்மளாம் நின்றுப்போமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய தருணங்களை தாண்டி வந்த ஒரு தலைவர். அந்த ஒரு துணிவுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்க பேசின அந்த வார்த்தைகள் என்ன, நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் என்ன, இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையோட அர்த்தம், ஜெயலலிதா குற்றவாளி, சசிகலா நடராஜன் ஒரு மிகப்பெரிய தியாகி. அந்த தியாகி ஜெயலலிதா என்ற குற்றவாளிக்கு ஆதரவாக அன்னைக்கு அப்ரூவராக மாறவில்லை. அதனால்தான் இன்று ஜெயலலிதா நிரபராதியாக இறந்திருக்கிறார் அப்படிங்கறதான் அர்த்தம். ஜெயலலிதா குற்றவாளியா, சசிகலா நடராஜன் குற்றவாளியா? மனசாட்சி இருக்கா இல்லையா? நீங்க அமைச்சர் பதவியில் உட்கார்ந்ததுக்கு யார் காரணம்? ரோட்டில் நின்று கத்திக்கொண்டிருந்த நீங்க இன்னைக்கு அமைச்சர் வாகனத்தில் சென்று கொண்டிருப்பதற்கும் எம்எல்ஏ வாகனத்தில் சென்று கொண்டிருப்பதற்கும் யார் காரணம்? பணம் பதவிக்காக எதையும் திம்போம் அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் புரிந்து கொண்டேன். மிக ஒரு கொடுமையான வார்த்தை அது. எந்த ஒரு மனிதனாலும் ஜீரணிக்க முடியாது. தொண்டனை தாண்டி ஒரு மனிதனாலும் ஜீரணிக்க முடியாது. சசிகலா நடராஜன் அப்ரூவர் ஆகி இருந்தால் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருக்கவே மாட்டார், அனைத்திந்திய அண்ணா திராவிடமும் இருந்திருக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கேவலமா இல்ல? ரொம்ப கேவலமா இல்ல? இனி வரும் தேர்தல்களில் இந்த வளர்மதி எந்த தொகுதியில் நின்றாலும் அவருக்காக வாக்களிக்கும் ஒவ்வொருவனும் எதை சார்ந்தவன், எப்படிப்பட்டவன் என்பதை நான் விளக்க விரும்பவில்லை. நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் யூகத்துக்கு விட்டு விடுகிறேன். இது போன்ற ஒருவர் தேவையா? இதற்கு முன் நீங்கள் வாக்களித்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுக்கோப்பாக நடத்திய ஜெயலலிதா என்ற மாபெரும் சக்திக்காக வாக்களித்தீர்கள். இனிமேல்
வாக்களிக்கும் போது சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். வளர்மதி அவர்கள் தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் அடக்கத்தில் ஆன்மாவை இழிவுபடுத்தியதை விட பல 1000 மடங்கு இழிவுபடுத்திய வார்த்தை. இந்த வார்த்தைக்காக வளர்மதி கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று மக்களில் ஒருவனாய் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.